வண்டு கடிச்சு சாக கிடக்குறாங்கிறீங்க. சரி மேடம், மாமா இதுல சீரியல்ல பாம்பு தானே கடிக்கும். இப்போ பாம்பு கடிக்கணும்னா பர்மிஷன் வாங்கணும். ஓ அதனால வண்டாக்கிட்டாங்களா? ஆக்கிட்டாங்க சார். ஈஸ்வரி சின்ன மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க சார். நீங்க சின்ன மருமகளா வீட்ல? ஆமா சிவகவிதா. என்ன கேட்கணும் எங்க? மேடம், தமிழ் செல்வியை அதனால பின்னிமாரியே கேக்குறீங்க. எதலையா பாய்சன் இப்படி பண்ணா நான் வந்து வேற மாதிரி எழுதி விட்டுருவேன். ரொம்ப அந்த கடைசியில பேசுறதுக்கு ஏன் உண்மையை சொல்ல? பணக்கார குடும்பம் கிடைச்ச உடனே சொத்து பத்தி அவங்க பார்த்த உடனே சொத்துக்கு ஆசைப்படவே இல்ல மேம். அப்ப ஏன் அவங்க சொல்லல? காசுக்கு ஆசைப்படவே இல்ல. அப்புறம் ஏன் சொல்லல? அவங்க சொந்த சொத்தையும் எதையுமே அந்த என்ன பொண்ணு வேணா ஆகட்டுங்க. சந்தர்ப்பம் இருந்தாலும் ஒரு ஃபேமிலில அந்த மருமகளை படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லல. புள்ள மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. ஏன் வந்து தமிழ் செல்வி சொல்ல வரக்கூடாது? தமிழ் செல்வி ஒருத்தி தானே புள்ளைய விட தமிழ் செல்வி ஹஸ்பண்ட். தமிழ் செல்வி அது கிடையாது. செல்விக்கு தானே பவர். தமிழ் செல்வி தானே மருமக. ஹலோ ஒரே நிமிஷம். மருமக தமிழ் செல்வி. வண்டு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களை காப்பாத்த போறது தமிழ் செல்வி தான். தமிழ் செல்வி காப்பாத்துறது மத்த கேங்க. என் புள்ளதான் என்ன, என் பொண்ணு, என் மாமாவை என் புள்ளதான் காப்பாத்து. தமிழ் செல்வி ஒண்ணு காப்பாத்து. தமிழ் எல்லாரையுமே தமிழ் செல்வி தான் ரத்தம் கொடுத்து காப்பாத்துறாங்க மேடம்.